ரைட். ஸோ டிரான்ஸ்பரன்சி ஆஃப் தி அட்மாஸ்பியர். இதில் நாம் ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? what do you mean by absorption? எல்லா விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லைட்டையும் அப்படியே இது வாங்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங், ரைட்? திஸ் எனர்ஜி டர்ன்ஸ் இன்டு கைனடிக் எனர்ஜி விச் இன் டர்ன் வில் கிவ் அவுட் ஹீட் எனர்ஜி, ரைட்டா? அதுதான் அப்சார்ப்ஷன்ல நடக்கக்கூடியது. அண்ட் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட் இஸ் ஓசோன், ரைட்? அண்ட் செகண்ட்லி ரிஃப்ளெக்ஷன் அல்லது ஆல்பிடோ எஃபெக்ட், ரைட்? நாம ஒரு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். நம்பர் ஒன், அதோடைய கலர். த பிரைட்டர் த சர்ஃபேஸ், more albedo it has, right? ரெண்டாவது, the smoother the surface, more albedo it has, right? வேற ஏதாவது? the more the angle, எவ்வளவு தூரம் ஆங்கிள் விழுகுதோ அவ்வளவு தூரம் என்னவாகும்? ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கூட ஆல்பிடோக்கு ஒரு ஃபேக்டர் தான். வெஜிடேஷன், வெரி குட், ரைட்டா? வெஜிடேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது என்னன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இது ஈஸியா ரிஃப்ளெக்ட் ஆகாது. சர்ஃபேஸ் ரொம்ப அன்ஈவனா இருக்கிறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா அப்சார்ப் ஆயிரும், ரைட்? இது எல்லாமே நாம ஆல்பிடோல பார்த்தது, இதெல்லாமே பார்த்துட்டோம். இந்த ஆர்டர் நோட் பண்ணிட்டீங்களா? ஆல்பிடோ இந்த ஆர்டர் நோட் பண்ணிட்டீங்கல்ல, ரைட்? இப்போ ஆல்பிடோ பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் லாஸ்ட் இயர்ல, அண்டார்டிக் கிரீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினாமினா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் யூ மீன்? பாருங்க, நியூஸ்ல எல்லாம் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். சயின்டிஸ்ட் லுக் தட் இமேஜஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் டு see how fast Antarctica is turning green. What's so special about Antarctica turning green? அப்படி என்ன அண்டார்டிகா கிரீனா மாறிட்டா நல்லது தானே? மெல்டிங் ஆஃப் ஸ்னோ, ஓகே. ஸோ இன்க்ரீஸ் இன் சீ லெவல், இல்லையா? அப்போ பொதுவா நம்ம பச்சை பசுமை அப்படின்னாலே அது பாசிட்டிவ் கிடையாது. அண்டார்டிக் இஸ் கிரீனிங் அப்படின்னா இட் இஸ் நாட் இன் பாசிட்டிவ் கான்டெக்ட். இன்ஸ்டெட் மேல இருக்கக்கூடிய ஐஸ் ஷீட்ஸ் எல்லாமே என்னவாகுது? மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய அண்டர்லைங் லேயர்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் திஸ் ஃபினாமினா அண்ட் ஆல்பிடோ? எஸ், ஸ்னோ இருந்தா ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆகாது? ஆகுமா? ஸ்னோ இருந்தா ரிஃப்ளெக்ட் ஆகும். எஸ். ஸோ ஸ்னோ இருந்துச்சு அப்படின்னா ஆல்பிடோ அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இல்லையா? பிகாஸ் ஒயிட் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங் வெரி மச், வெரி லெஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. இப்போ உங்களுடைய ரிஃப்ளெக்ட் பண்ண அந்த ஸ்னோ எல்லாமே காலி. இப்போ வந்துட்டு என்னன்னா ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? பச்சை பசுமையா ஆயிடுச்சு. கீழே இருந்த லேயர் எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அவன் என்ன பண்ண மாட்டான்? ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டான். இன்ஸ்டெட் வாட் யூ வில் டு இஸ் இட் வில் அப்சார்ப் எனர்ஜி. அப்ப இனிமே பச்சையான ஏரியா வந்துட்டு மறுபடியும் கிளேஷியரா மாறணும் அப்படின்னா வின்டர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல தண்ணி வரணும், அந்த தண்ணி ஃப்ரீஸ் ஆகணும், ரைட்? மறுபடியும் சம்மர் வரும்போது உருகிரும், ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்னு சொல்லுவாங்க. நான் அது என்னன்னு சொல்றேன், ரைட்? ஸோ சஸ்டைன் கிரீனிங் ஆஃப் தி ஆர்டிக் பெனின்சுலா அப்சர்வ் ஃப்ரம் சேட்டலைட்ஸ். பாருங்க, பல ஃபுட்பால் ஃபீல்ட்ஸ்ல சைஸ்க்கு வந்துட்டு என்னன்னா கிரீனிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹியர் ஆர் சம் ரிப்போர்ட்ஸ் ரிகார்டிங் தட். 1980s கிட்டத்தட்ட இந்த கிரீன் கவர் அப்படிங்கிறது வெறும் 8000 ஸ்கொயர் ஃபீட். ஸ்கொயர் ஃபீட்னா என்ன? நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட்டும் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு பெரிய வீடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5-6 வீட்டுக்கு சமம் இந்த 8000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு அதோடைய சைஸ் எந்த அளவு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 4.6 ஸ்கொயர் மைல்ஸ், ரைட்? இப்போ எந்த அளவு 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரைட்டா? இந்த அளவுக்கு இப்போ இதுக்கு காரணம் நமக்கு ஆப்வியஸா யாருன்னு தெரியும். யாரு? நாம தான், குளோபல் வார்மிங் தான், ரைட்டா? ஃபைன். மோஸ்ட்லி டியூ டு ஆந்த்ரோபோஜெனிக் எமிஷன்ஸ், ரைட்? அவங்க என்ன சொல்றாங்க? இந்த மாசஸ், லைக்கன்ஸ், லிவர் வாட்ஸ், ஆல்கே, இந்த மாதிரியான கிரீன் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்கிறாங்க. அந்த அண்டார்டிக் கிரீனிங் மீன்ஸ் யார் அந்த கிரீன்? மாசஸ், லைச்சன்ஸ், இவங்கெல்லாம் யாரு? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பிரைமரி ஸ்பீஷிஸ், ரைட்டா? என்வாயன்மெண்ட்ல பிரைமரி ஸ்பீஷிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல ஒரு ஏரியா காலியா கிடக்குன்னா அங்க போய் பட்டா போறவர் இவங்க தான், ரைட்டா? பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த இடத்துல வந்துட்டு நாங்க தான் பயோனியர் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இந்த மாசஸ், லைக்கன்ஸ், லிவர் வாட் அப்படிங்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட ஆல்கே மாதிரி தான். இவனுக்கு வந்து ஸ்டெம்மும் இருக்காது, லீவ்ஸும் இருக்காது, எல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்கும். பாக்குறதுக்கு இந்த நுரையீரல் ஷேப்ல இருக்கும், லிவர் ஷேப்ல இருக்கும். அதனால அதுக்கு லிவர் வாட்டன் பேர் வச்சிருக்காங்க. அது என்னன்னு ஒரு வாட்டி போய் பாருங்க, ரைட்டா? இந்த மாதிரியான ஸ்பீஷிஸ் எல்லாம் பார்க்க முடியுது. பட் அதை சிம்பிளா நாம இப்போ சொன்னோம் இல்லையா, வெறும் ஆல்பிடோ, வெறும் ஒரு கிரீன் கவர் இன்க்ரீஸ், இந்த ரெண்டு ஃபினாமினாவோட நிப்பாட்டிக்க முடியாது. இதுல இன்னும் நிறைய ரிப்பர்கஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ரிப்பர்கஷன்ஸ் யோசிச்சு பாருங்க. இதுல இருக்கா?
அப்ப சொல்லுங்க. வேற என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும் அண்டார்டிகாக்கு? அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு பிரச்சனை வரும். ரைட்டா? அங்க ஆர்கானிசம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா இருக்கு. நம்ம அந்த இடம் வந்துட்டீங்கன்னா மனிதர்கள் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஹாஸ்டைல் என்வாயன்மெண்ட் அது. ரைட்? டெம்பரேச்சர் அப்படிங்கிறது -30, 40 டிகிரிஸ்ல இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல வந்து ஆர்கானிசம்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா ஈவன் ஏஸ்டனோஸ்பியர்ல கூட ஒரு சில ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஈவன் வால்கனோடைய டீப் வென்ட்ல கூட சில ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இப்ப அவங்கெல்லாம் எப்படி போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்கன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ண மாட்டாங்க, கீமோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழக்கூடிய எபிலிட்டி. அதே மாதிரி இந்த அண்டார்டிகாலையுமே இதுக்குன்னு பிரத்யேகமான சில ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அப்போ அவங்க வாழ்ந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி வாழ்வாங்க? ரைட்? அவங்க அழிஞ்சு போயிருவாங்க. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலா புதுசா யார் வருவாங்க அப்படின்னா இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ். ரைட்டா? இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் அந்த லாஸ்ட் கிளாஸ்ல வந்து போலார் வோர்டெக்ஸ்னு ஒன்று சொன்னேன் தெரியுமா? ரைட்? போலார் வோர்டெக்ஸ் ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய முக்கோணம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ரைட்டா? வெளியே இருந்து எந்த கேசஸையும் உள்ளார விடாது, உள்ள இருக்கக்கூடிய கேசஸ் எதையும் வெளியே போக விடாது. ரைட்டா? இதே மாதிரி ஓஷினோகிராஃபிலே நாம் ஒரு பினாமினா பார்ப்போம். இந்த சதர்ன் ஓஷியன் ஒன்று இருக்கும், அண்டார்டிகாவை சுத்தி கடல் இருக்கும். அந்த கடலை சுத்தி வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஓஷியன் கரண்ட் ஒன்று இருக்கும். ரைட்டா? அப்போ இந்த கரண்ட்டுடைய வேலை என்ன அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய தண்ணியை வெளியே விடாது, வெளியே இருக்கக்கூடிய தண்ணியை உள்ள விடாது. ரைட்? இப்ப என்ன ஆகுது இந்த இது எதனால ஆக்சுவலா இந்த ஒரு நடுவுல இருக்கக்கூடிய அந்த செவுரு அப்படின்னா செவருனா செவரு கிடையாது, வேகமா தண்ணி போயிட்டு இருக்கு, அதுதான் ஒரு செவரு மாதிரி. ரைட்டா? இப்ப இந்த வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்லோ டவுன் ஆகுது. காரணம் குளோபல் வார்மிங். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஒரு -30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் மேல இருக்கக்கூடிய டிராபிக்கல் வாட்டர்ஸ்ல டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு 28 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்போ இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கோ அப்போ எல்லாம் என்னவாகும்? குறுக்கால இந்த ஒரு தண்ணி ஓடுதுன்னு சொன்ன தெரியுமா? ஓஷன் கரண்ட். அவன் ரொம்ப வேகமா ஓடுவான். ரைட்? எப்போ இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கோ அப்போ எல்லாம் குறுக்கால ஓடக்கூடிய இந்த ஓஷன் கரண்ட்டுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்கும். வேகம் ஜாஸ்தியா இருந்தா மோர் தே கெட் ஐசோலேட்டட். ரெண்டையும் அழகா பிரிச்சு வச்சிரும். ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எவ்வளவு? அங்க ஒரு 28, இங்க ஒரு 30, 58 டிகிரி. ரைட்? கொஞ்சம் கொஞ்சமா இவனும் வார்ம் ஆவான். இவன் வார்ம் ஆகும்போது ஒரு 29 வரைக்கும் போகும். பட் இங்க நமக்கு என்ன ஆகுது? ஐஸ் ஷீட்ஸ் எல்லாம் மெல்ட் ஆயிட்டு இருக்கு. ரைட்டா? அப்ப இவன் -30ல இருந்து -20க்கு வருவான். அப்ப என்ன ஆகுது? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கம்மி ஆகுது. அண்ட் வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் டெம்பரேச்சர் டிக்ரீஸ்? குறுக்கால ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருந்தார் பாருங்க, அவன் என்ன ஆயிடுவான்? ஸ்லோ டவுன் ஆயிடும். அவன் ஸ்லோ டவுன் ஆகும்போது அண்டார்டிகாவையும் மற்ற டிராபிக்கல் ரீஜனையும் பிரிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஓஷன் கரண்ட்டுடைய ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா all the organisms that were part of tropical region would be able to go through this ocean current and எங்க போக முடியும் அப்படின்னா அண்டார்டிகாவுக்கு போக முடியும். அந்த இடத்துக்கு பழக்கமே இல்லாத புது ஆட்கள் இப்ப வர போறாங்க. காரணம் குளோபல் வார்மிங். ரைட்டா? இப்ப புதுசா ஆட்கள் வந்தா என்ன ஆகும்னா இந்த புதுசா வரக்கூடிய ஆட்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் சொல்றோம். ஏன்னா அங்க வந்து இருந்தவன் வந்து ட்ரைலேண்ட் ஹேபிட்டேட்டுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். இப்போ எல்லாமே மாறி போச்சு. இப்போ வந்து கிரீனரி வந்துருச்சு, மாய்ஸ்சர் வந்துருச்சு. இப்ப அவனால வாழ முடியாது. புதுசா வெளியே இருந்த ஆட்கள் வருவாங்க. அவன் வந்தா அதை வந்து பழைய பனிப்படர்ந்த அண்டார்டிகாவா மறுபடியும் அண்டார்டிகாவால மாற முடியுமா அப்படின்னு கேட்டா கஷ்டம் தான். ரைட்டா? ஒன்ஸ் அந்த இடத்துல நல்ல கிரீனரியும் மரங்களும் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இஸ் தேர் எனி வே பேக் டு கோ டு அந்த பழைய ஒரு பனிப்படர்ந்த கிளாஷியர் ஃபீல்ட் அண்டார்டிகாவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. ரைட்டா? ஸோ தேர் இஸ் நோ கோயிங் பேக் டு தட் ஓல்டு கிளேஷியர் ஃபீல்ட் அண்டார்டிகா. ரைட்டா? அதனாலதான் இது ஒரு பெரிய கன்சர்னா நினைக்கிறாங்க. ரைட்? எஸ். பாருங்க, rapid warming of Antarctic Peninsula, warmer wetter conditions. இதுக்கு முன்னாடி ட்ரை கண்டிஷன் இருந்திருக்கு. ரைட்டா? இதுக்கு முன்னாடி ட்ரை கண்டிஷன். இந்த ட்ரை அப்படின்னு நான் எப்பப்ப சொல்றேனோ அப்பப்பெல்லாம் நம்ம மைண்ட்ல என்ன வரும் தெரியுமா? பாலைவனம் தான் ஞாபகம் வரும். பட் ட்ரை அப்படிங்கும் போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹாட் ரீஜன், இட் இஸ் ஆல்சோ அபவுட் கோல்ட் ரீஜன். மழை பெஞ்சாதான், தண்ணி இருந்தாதான் அது மாய்ஸ்சர். தண்ணி இல்லாம அது பனி இருந்தாலும் சரி, டெசர்ட் இருந்தாலும் சரி, அது ட்ரை தான். ரைட்டா? ஃபைன். சோ அந்த ட்ரைனஸ் இருந்தது. இப்ப அந்த ட்ரைனஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வெட்டர் கண்டிஷன்ஸ் உருவாயிட்டு இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் கிளேஷியர் ரிட்ரீட். கிளேஷியர் ரிட்ரீட் அப்படின்னா பனிப்பாறைகளுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. அப்போ வாட் ஆர் ஆல் த கான்சிக்வன்சஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ்? விட்டீங்களா?
எழுதணுமா போன ஸ்லைடுக்கு? ரைட். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மாசஸ் சப்போர்ட்ஸ் இன்வெர்டிபிரேட் கம்யூனிட்டிஸ், அதாவது புது விதமான பக்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே உள்ளார வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ரைட்டா? இப்போ அந்த இடத்துல இன்செக்ட்ஸ் வாழ்ந்திருக்கும். நான் சொன்னேன்ல, மே த்ரெட்டன் ட்ரை லவிங் நேட்டிவ் ஸ்பீசிஸ். அந்த இடத்துல அந்த ட்ரைனஸ் பிடிச்சி போய் வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஸ்பீசிஸை வந்து யாரை த்ரெட்டன் பண்ணுவா? புதுசா வரக்கூடிய இந்த இன்வெர்டிபிரேட் கம்யூனிட்டிஸ் லைக் பக்ஸ், இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வந்து த்ரெட்டன் பண்ணும். ரைட்டா? ஃபைன். அண்ட் தே கிரியேட் மாய்ஸ்ட் குஷன்ட் ஹேபிட்டட்ஸ், சம் மாய்ஸ்ட் குஷன்ட் ஹேபிட்டட்ஸ். யாரை சொல்றாங்கன்னா, இங்க மேல இருக்கு பாருங்க, மாசஸ் லைக்கன்ஸ். ரைட்டா? இது ஒரு மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும். இதனால என்ன நடக்க போகுது? ஸ்னோ செட் இல்ல. சரி, இந்த ரோடு போடுறாங்கல்ல, ரோடு போடும்போது ரோடை போட்டு முடிச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் கிராஸஸ் வைக்கோல்லாம் போடுவாங்க முன்னாடி. இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி தேங்காய் நார்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு போடுறாங்க? மாய்ச்சரை ரீட்டைன் பண்றதுக்கு இல்லையா? அப்ப இந்த இடம் வந்து ரொம்ப இந்த புல்லு வந்து குஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இது ரொம்ப நேரத்துக்கு தண்ணியை வந்து என்ன பண்ணி வச்சுக்கும் அப்படின்னா தக்க வச்சுக்கும். அப்ப அந்த வெட் கண்டிஷன் ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு அப்படியே போயிடாது. அந்த வெட் கண்டிஷனை தக்க வச்சுக்கும். யாரை தக்க வச்சுப்பா? இந்த மாசஸ் அண்ட் லைக்கன்ஸ் தக்க வச்சுக்கும், பிகாஸ் ஆஃப் தேர் குஷன்ட் நேச்சர். ரைட்? அப்ப அந்த இடத்துல தண்ணி இருக்கு அப்படின்னாலே இந்த பூச்சிகளுக்கும் வண்டுகளுக்கும் அந்த இடத்துல வாழ்றதுக்கான ஒரு இக்கோசிஸ்டமை உருவாக்கி கொடுத்துட்டோம். ரைட்? ஸோ இது எல்லாமே எதனால? ஆல்பிடோ எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினாவை நடக்க விடாம தடுக்கிறதுனால. ரைட்டா? ஸோ ஐ டோல்ட் யூ அபவுட் ஒன் பர்டிகுலர் டேர்ம், த பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப். இது என்னன்னு தெரியுதா? பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் அப்படின்னா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழில இருந்து முட்டை வந்துச்சாங்கிற கதை தான். ரைட்டா? A causes B and B causes A and A causes B, BA, AB, பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப். ரைட்டா? இது இதை காஸ் பண்ணும், இது இதை காஸ் பண்ணும். நம்பர் ஒன், குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது இட் காஸ்ட் வாட்? மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ். மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ் லெட் டு லோ ஆல்பிடோ. அப்ப லோ ஆல்பிடோ வில் லீட் டு மோர் அப்சார்ப்ஷன் அண்ட் மோர் குளோபல் வார்மிங். மோர் குளோபல் வார்மிங், மோர் கிளேஷியர் மெல்ட். மோர் கிளேஷியர் மெல்ட், லெஸ் ஆல்பிடோ, மோர் அப்சார்ப்ஷன், மோர் ஹீட். இப்படி நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ரைட்டா? இதை தான் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், ஒன்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா தெர் இஸ் நோ கோயிங் பேக். ரைட்? மெல்ட் ஆனது தான், வளர்ந்த புல் எல்லாமே வளர்ந்தது தான். ரைட்? ஓகே, இதுதான் பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்சிக்யூஸ்லயோ ஒரு மெயின்ஸ்லயோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் பாக்குறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரிலேட். ரைட்? ஒரு ஜென்ரலான டேர்ம் தான், பட் சிலர் மேபி இதை பார்த்துருக்க மாட்டீங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அண்டார்டிக் கிரீனிங். Simple application of albedo concept. Right? Okay, if you are understanding this, we can go to the next part, scattering.